தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய சீரியலில் நிறைய விஷயத்தில் பண்ணுவாங்க. ஆனால் மகாநதியில் இப்போ வந்து எப்படியும் இதை தான் பண்ணுவாங்க காவேரி, நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான். போலீஸ் ஸ்டேஷனில் முதல் தடவை வந்து இப்போ விஜயை அரெஸ்ட் பண்ணும்போதே வந்து நீயே வச்சுக்கோ விஜயை அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது தடவையும் திருப்பி அதையே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, வெண்ணிலாட்ட இல்லை நீ வந்து அவரை வந்து எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லி அவரை வெளில கொண்டு வந்துட்ட அப்படின்னா உடனடியாக நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், அவர் உன் கூட சந்தோஷமாக இருக்கட்டும். அவர் எப்படி அதை ஒத்துப்பாருங்கிறத கூட தெரியல. ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானே வந்து போலீஸ்காரங்க கேட்கும்போது உண்மையை சொல்லலாம் நினச்சேன், ஆனால் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது ஞாபகம் வந்தப்புறம் தான் முடிவு பண்ணேன். சரி ஓகே, அவள் நீ கன்ஃபார்மாக அந்த சத்தியத்துப்படி நிற்ப அப்படின்னு கை மேலே கை வச்சு சத்தியம் பண்ணி கொடு, அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசின உடனே இவங்க வந்து நீ நம்புறதுக்காக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வயிற்றில் கை வச்சு என் வயிற்ற வளர்கிற விஜயோட குழந்தை மேலே சத்தியமாக வந்து சொல்கிறேன், அது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை விட்டு போயிடுறேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொன்னதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க வெண்ணிலான்னு ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிவின் ராகினி வீட்டுக்கே போயிட்டு ராகினி கிட்டக்க வந்து பேசிகிட்டு இருந்துட்டு, மாமாவை நான் பார்க்குறேன், எனக்கு வந்து என்ன இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு பாசம் இருக்குது தானே அப்படின்னு இருக்கும்போது இவர் கால் பண்ணுறாரு பசுபதி. இவங்க கொடுன்னு ரூம்குள்ளே போய் ஏதோ பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா இவர் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கும்போது, நிழலில் நம்பிக்கைலாம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த குமரன் கடையை அடித்து உடைச்சும் போது உன் கடையை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், ஸ்டூடியோவை அடித்து உடைக்கிறதுக்கு, இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்பாவுக்கும் உன் மேலே பாசம் இருக்குன்னெலாம் வசனம் பேசிடுறாங்க. பேசினப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, நேராக வெளில வந்துடுறாரு. அவங்க கிளம்பி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு போகும்பொழுது இவர் போன மாதிரி ஆக்டிங் பண்ணவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த காரை பின்தொடர்ந்து போய் பசுபதி எங்கே தங்கியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் என்ன பண்ணுறாரு, திண்டுக்கல்லே சுற்றிட்டு இருக்காரு. எங்கள் ஊரில் சுற்றிட்டு இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக போய் அந்த லேடியை பிடிச்சி திருப்பி நிறுத்தி நம்பிராஜன் எங்கன்னு கேட்டால் அவங்க குடு அப்படின்னு ஓடுறாங்க. அவங்க ஓடுறதே வேறு ஃபன்னியாக கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்களாமா. ஸோ அவர் அங்கே தான் இருக்கணும், மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், இல்லை அவங்கள பிடிச்சி கேட்டால் தெரிய போகுது. அதோட அந்த பக்கம் போர்ஷனும் நிற்கிது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி இந்த வெண்ணிலா கிட்ட காவேரி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.